இன்றைய தினம் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எல்லாருமே நம்ம தட்சிணாமூர்த்தி தான் வழிபட்டு இருக்கோம். ஆனால் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் நேற்றே பிரதோஷத்தை போய் சொன்னேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் பெயர்ச்சி ஆயிருக்காரு. நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி பகவான் பெயர்ச்சி ஆகலை. தட்சிணாமூர்த்தி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாதத்துக்கு கீழே நீங்கள் வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணுறப்ப யாராவது கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த பாதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஷிகள் முனிவர்கள்லாம் அப்படி கையெடுத்து கும்பிட்ட மாதிரி இருக்கும். அதில் இந்த சனந்தனர், சனாதனர், சனத்குமாரன்னு சொல்லி 3-4 ரிஷிமார்கள் இருப்பாங்க. அந்த ரிஷிமார்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம தான் படிச்சுட்டோம் அப்படிங்கிற கர்வத்தில் இருந்துட்டு சில டைமில் சில விஷயங்கள்லாம் நிறையா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய தான்கிற அகந்தையை போக்குறதுக்காக சிவபெருமானுடைய ஒரு அம்சம் தான் தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் அப்படிங்கிறவது மனித பிறவி எடுத்து தன்னுடைய பூஜையின் பலனால அந்த பதவி கடந்தார். அதனால முதல்ல இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. குரு பகவானுக்கு தான் கொண்டக்கடலை, போக்குவரத்து, மஞ்சள் வஸ்திரம் எல்லாமே சாத்தணும். தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் தான் சாத்தணுங்கிறது கிடையாது, நம்ம வெள்ளை வஸ்திரமும் சாத்தலாம். இவருக்கு கொண்டக்கடலை கிடையாது. இனிமே வரவங்க முதல்ல அங்கே அர்ச்சனை பண்ணிக்கிங்க. குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுனா இனிமேல் அங்கே தான். இங்கே குரு பகவானுக்கும் பண்ணலாம். அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னா, அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. குருவரில் இல்லையே திருவருள் சித்திக்காது, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் நம்மளை பார்த்தா கோடி நன்மையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய முதல் குரு யார் அப்படின்னா தாய் தந்தையர். இவங்க தான் நம்மளுடைய முதல் குரு. ஏன்னா நம்மளோட உலகத்துக்கு கூட்டிட்டு வரவங்களே அவங்க தான். அவங்க மூலியமா இந்த உலகத்துக்கு நம்ம வரோம், அவ்வளவுதான். அதனால தாய் தந்தையருடைய மனசு நொந்து ஏதாவது வார்த்தைகள் வாங்கியிருந்தா அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். இதுதான் குருவருள் இல்லையே திருவருள் சித்திக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நேற்றே கூட நான் சொன்னேன், மாத்ருதே பவ பித்ரு அவங்களுடைய மனசு நொந்து ஏதாவது வார்த்தைகள் வாங்கியிருந்தா அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகணும். அடுத்து நம்ம குலத்துக்குன்னு அப்பெல்லாம் குருமார்கள் இருந்தாங்க. இப்ப அது காலப்போக்கில் அழிஞ்சே போச்சு. அந்தந்த குலத்துக்குன்னு ஒரு குருமார்கள் இருப்பாங்க. அந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அடுத்ததா கல்வி செல்வம். கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கல்வி செல்வத்தை கற்றுக் கொடுத்தது. இந்த மாதிரி 7 குருமார்களுடைய அனுகிரகம் நம்ம கிடைக்கணும். அவங்களுடைய மனசு நொந்து வார்த்தைகள் ஏதாவது வாங்கியிருந்தா அந்த தோஷங்கள் நமக்கு என்னென்ன புண்ணிய காரியம் செஞ்சாலும் அது தீரவே தீராது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வரும். ஏன்னா சொல்லுக்கு அவ்வளோ பலன் அதிகம். அதனால அந்த குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும். குரு பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னா பிரம்மா. அந்த பிரம்மாவுடைய அனுகிரகம், ஏன்னா அவர் தான் படைத்தல். அதனால அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். நல்லா பிரார்த்தனை பண்ணி நல்லா வேண்டிக்கிங்க. இந்த குரு பகவானுக்கு ஒரு எடுத்துக்காட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அந்த காலத்துல தான் நடப்பாதை தான். இப்பதான் நமக்கு வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாமே எனக்கு வேணும், நமக்கு வேணும், நம்மளுடைய குடும்பத்துக்கு வேணும்னு எனக்கு வேணும்னு எல்லாம் நம்மளால உற்பத்திக்கிட்டது. அந்த காலத்துலலாம் நடப்பாதை தான். குருவும் சிஷ்யரும் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குரு ஒரு சிஷ்யர் ஒரு வானப்பிரஸ்தம்னு சொல்லி அப்போல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக போய் இந்த மாதிரி பூஜைகள் போக்குவரத்துலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குருவும் சிஷ்யனும் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஒரு ஓரமா மரத்துக்கு அடியில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. கொண்டு போய் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு